வணக்கம். ஹோம் லோன்னு 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் அப்படின்னு நம்ம எடுத்து பே பண்ணியிருப்போம். அது எப்படி சீக்கிரமாக கட்டி அதுலேருந்து வெளியே வருது? அதாவது 20 வருஷம் லோன் என்றால் 15 வருஷமோ இல்லை அதுக்கும் குறைவாகவோ எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு அதுலேருந்து வெளியே வரலாம்? அதை பற்றி தாங்க இந்த வீடியோ. இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக புரியும்படி மட்டும் இல்லாமல் அக்யூரேட்டாக சில கால்குலேஷன்ஸோட எப்படி ஹோம் லோன் சீக்கிரமாக க்ளோஸ் செய்வது என்று பார்க்க போகிறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கூடவே இது போன்ற பல பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல் ஃபைனான்ஸ் வித் பிரேம்ராஜ். நான் உங்கள் பிரேம்ராஜ். வாங்க இப்போ ஹோம் லோன் டேர்ம் எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹோம் லோன் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு நாம கட்டுற ஹோம் லோன்ல இஎம்ஐ, பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும்னா மேலே உள்ள டைம் ஸ்டாம்ப்ல அதை காமிக்கிற நம்பருக்கு ஸ்கிப் ஆகுங்க. ஹோம் லோன்ல இஎம்ஐ, பிரின்சிபல், மந்த்லி இன்ட்ரெஸ்ட், டேர்ம் அதாவது நம்ம செலுத்துற காலம், நம்பர் ஆஃப் இயர்ஸ், இந்த காம்பனன்ட்ஸ் தாங்க முக்கியம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நாம செலுத்துகிற இஎம்ஐ அதுல இருந்து வட்டிக்கு ஒரு பகுதி அதுல இருந்து எடுப்பாங்க. அது போக மிச்சம் இருக்கிற பகுதி அப்படியே அசலுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. இது எவ்வளவு காலம் இது மாதிரி செலுத்தணும்ன்றது டேர்ம் டிசைட் பண்ணோம். அதாவது நாம செலுத்துகிற இஎம்ஐ ஒரே சம அளவில் கான்ஸ்டன்டா ஒரே அமௌண்ட்ல செலுத்துவோம். அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு பகுதியும் அது போக மிச்சம் இருக்கிற பகுதி பிரின்சிபலுக்கும் போகிறது. திரும்பவும் அடுத்த மாதம் அதே இஎம்ஐ அமௌண்ட் தான் நாம செலுத்துவோம். ஆனா இந்த வாட்டி அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அந்த இஎம்ஐலேருந்து எடுப்பாங்க. அது போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிரின்சிபலுக்கு போய் சேரும். இப்படியே பார்த்தோம் என்றால் நம்ம செலுத்துகிற இஎம்ஐ தொகையில் அதே அளவு எந்தவித மாற்றமும் இல்லாமல் 20 வருஷத்துக்கு செலுத்துவோம். ஆனால் ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாகவும் அந்த இஎம்ஐலேருந்து எடுப்பாங்க. அது போக அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸை வைத்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவதால் அது குறைந்து கொண்டே வரும். அதனால இங்கே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஎம்ஐலேருந்து கழிப்பது குறைந்து கொண்டே போவதால் மிச்சம் இருக்கிற அதிகமான தொகையை பிரின்சிபலுக்கு சேர ஆரம்பிக்கும். அப்போ ஆரம்பத்தில் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். அது போக போக ஒரு மாதமும் அதிகமாகிட்டே இருக்கும். இங்கே ஒரு கட்டத்தில் பிரேக் ஈவன் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம செலுத்துகிற இஎம்ஐயில் இன்ட்ரெஸ்ட்டும் சரி சமமான அளவில் போவதற்கு 20 வருஷம் லோன்னா 10 வருஷம் இல்லைங்க, 12 வருஷத்துக்கு மேலே ஆகுங்க. இதை நம்ம சரியாக புரிஞ்சிக்கவில்லை என்றால், என்னங்க ஹோம் லோன் எடுத்து 5 வருஷம் ஆகுது, இன்னும் அப்படியே இருக்குதுங்க அசல் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அவங்க 20 வருஷத்துக்கு எடுத்த லோன் 20 × 12 240 மாதம்னா அதில் 165 அல்லது 167 மாதத்துக்குள் அவங்க எடுத்த லோன் அமௌண்ட்டு பாதியாக இருக்குங்க. அதாவது 40 லட்சத்துக்கு எடுத்திருந்தா அப்போதாங்க 20 லட்சத்தை தொடும். சரி, இதை நம்ம இன்னும் தெளிவாக கால்குலேஷன்ஸோட பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவை அமார்டேஷன் சார்ஜ். இதுக்கு நான் ஆன்லைன் எஸ்பிஐ ஹோம் லோன் கால்குலேட்டரை தேர்வு செய்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். இது நான் ஜஸ்ட் கால்குலேஷன் பர்பஸ்க்காக இந்த ஷீட்டை நான் எடுக்கிறேன். இந்த கால்குலேஷனோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இங்கே உதாரணத்துக்கு 40 லட்சம் ஒருவர் ஹோம் லோன் எடுக்கிறார். அவர் பே பண்ணுறது 20 வருஷம் ஹோம் லோன் டென்யூர், இன்ட்ரெஸ்ட் ரேட் 9%. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு இஎம்ஐயாக 35,989 வரும். இந்த தொகையை அவர் மாதம் இஎம்ஐயாக செலுத்த வேண்டும். அப்படி அவர் செலுத்தினார்னா அவர் இன்ட்ரெஸ்டாக மட்டும் 46,37,000 சில்லற செலுத்துவார். இது இந்த 20 வருஷம் முடிய வரை 9% இருந்தா இந்த அமௌண்ட்டு. இதுவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானா நாம செலுத்துகிற தொகையும் அதிகமாகும். ஆகவே மொத்தத்தில் அவர் திரும்ப செலுத்துவது 40 லட்சத்துக்கு 86,37,000 சில்லற அவர் கட்டுவார். இந்த இடத்துல தான் பல பேர் இவ்வளவு நம்ம திருப்பி செலுத்தணுமா அப்படின்னு திகைப்பாங்க. இங்க நாம ஒண்ணு மறந்துடும். நாம ஒரே தவணையாக இந்த தொகையை செலுத்துவதில்லை. இதற்கு நாம திரும்ப செலுத்தும் காலம் அதிகம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருப்பி செலுத்துறோம், அதுவும் 20 வருஷத்துக்கு. சரி, இந்த திரும்ப செலுத்துற பணத்தை நம்ம எப்படி குறைக்கலாம்? அதற்கு திரும்ப செலுத்தும் காலம் எப்படி கம்மி பண்ணுவது என்று இப்ப பார்க்கலாம். இந்த ஹோம் லோனை சீக்கிரமா க்ளோஸ் பண்ண எனக்கு பெரிய தொகை வேண்டும். அதற்கு நான் ஹோம் லோன் செலுத்தும் வட்டியை விட கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி சில யதார்த்தமான நிகழ்வுகளை கொஞ்சம் பார்க்கலாம். ஒருவர் ஹோம் லோன் எடுத்த முதல் 5 வருடம் அவருடைய பணப்புழக்கம் மிகுந்த சவாலான நேரம். அவர் ஃபைனான்சியலாக டைட்டான பொசிஷனில் இருப்பார். ஏதா அந்த ப்ராப்பர்ட்டிக்கான மார்ஜின் மணி கட்டியிருப்பார், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், புது வீடு பிரவேச சுப செலவுகள் மற்றும் புது வீட்டில் ஏற்படும் ஃபர்னிச்சர் ஆல்டரேஷன் ஒர்க்ஸ், இதற்காக பணத்தை அங்கேயும் இங்கேயும் புரட்டியிருப்பார். அதில் நிறைய பேர் பர்சனல் லோன் கூட வாங்கியிருப்பாங்க. சரி, 5 வருடம் கழித்து பார்த்தால் அவருடைய ஃபைனான்ஷியல் பொசிஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். சிறு கடன்கள் எல்லாம் முடிச்சிருப்பாரு. அதுவும் இல்லாமல் இந்த 5 வருஷத்தில் அவருக்கு இன்கம் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகியிருக்கும். இப்போ தான் அவர் ஹோம் லோன் எப்படி க்ளோஸ் பண்ணலான்னு சிந்திப்பார்.
சரி வாங்க, இப்போ நாம அந்த நண்பருக்கு ஹோம் லோன் எப்படி சீக்கிரமா க்ளோஸ் பண்றதுன்னு ஹெல்ப் பண்ண போறோம். அவருடைய ஹோம் லோன் அமௌண்ட் 40 லட்சம், 20 வருஷம் டர்னர், இன்ட்ரெஸ்ட் ரேட் 9%. 5 வருஷம் கழித்து அவருடைய அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் என்னவா இருக்கும் பார்த்தா 35,48,282 ரூபா ஆகியிருக்கும். இதே அளவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தொடர்ந்து இருந்தா சரி, இன்னும் அவரு 15 வருஷம் லோன் கட்ட வேண்டும். ஆனால் நம்ம 10 வருஷத்துல சீக்கிரம் முடிக்கலாம் என்று சொல்றோம். அப்போ இந்த அமார்டைசேஷன் சார்ட்டை பார்க்கிறோம். ஆல்ரெடி 5 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் 10 வருஷத்துல அவருக்கு எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கும் என்று பார்க்கிறோம். 5 வருஷத்துக்கு 60 மாதங்கள், 10 வருஷத்துக்கு 120 மாதங்கள் சேர்த்தா 180 மாதத்தில் அவருடைய அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் 17,33,713 ரூபாயா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், அவர் ஹோம் லோன் எடுத்தது 40 லட்சம். 5 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறாரு, அவருடைய அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் 35,48,282 ரூபா. இதுவே அவரு இன்னும் 15 வருஷம் லோனை கட்டாமல் 10 வருஷத்துல முடிக்கணும் என்று நினைக்கிறார். அப்போ எண்ணிலிருந்து 10 வருடம் கழித்து அவரோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் 17,33,713 ரூபாயாக இருக்கும். இப்போ அவரு 10 வருஷம் கழிச்சு ஹோம் லோன் க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவர்கிட்ட இந்த 17,33,713 ரூபா இருக்கணும். சரி, இந்த தொகையை எப்படி உருவாக்குறது என்று பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு யூனிக்கான கால்குலேட்டிங் டூலை யூஸ் பண்ண போகிறேன். நான் ஹாம்ஃபி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பதனாலையும் மற்றும் நான் ஷான்வந்த் பிரைவேட் லிமிடெட் என்கிற பிரபல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனியில் அசோசியேட்டா இருக்கிறேன். இதற்காக அவங்க கொடுத்த இந்த அற்புதமான கால்குலேட்டிங் டூல் தான் யூஸ் பண்ண போறேன். இதுல என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா, நாம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இத்தனை வருஷத்துல எஸ்ஐபியாக எப்படி பண்ணா உருவாக்கலாம், அந்த எஸ்ஐபிக்கு நாம செலுத்தும் இஎம்ஐக்கு நிகரான பர்சன்டேஜை கணக்கிடலாம். நாம பண்ற எஸ்ஐபியின் இன்வெஸ்ட்மெண்ட் growth ரேட் கால்குலேஷன் பண்றதுக்கும் ஆக்சுவலா மியூச்சுவல் ஃபண்ட்ல பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் growth ரேட் எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது எல்லாமே ஒரே சமயத்துல கம்பேர் பண்ண முடியுங்க. இதுல நாம கொடுக்க போறது 12% growth ரேட் தாங்க. இது தாராளமா 10 வருஷத்துல அக்யூமுலேட் ஆகும். சரி, இப்போ இவருக்கு 10 வருஷத்துல இந்த 17,83,713 ரூபா அமௌண்ட்டை கிரியேட் பண்றது தான் பார்க்க போறோம். அதற்கு அவருடைய தற்போதைய பேலன்ஸ் 35,48,282 ரவுண்டாக 35,50,000 இதுல எடுத்துக்க போறோம். அதுலயே அப்படியே இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிற அந்த ஹோம் லோன் டென்யூர், அதாவது 20 வருஷத்துல 5 வருஷம் போச்சு, மிச்சம் 15 வருஷம் ஹோம் லோன் டென்யூர் இருக்கு, அதை நம்ம என்டர் பண்ண போறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் 9% அதுவும் என்டர் பண்ண போறோம். இதற்கு அப்புறமா அவருடைய லோன் 10 வருடத்துல முடிப்பதற்கு எவ்வளவு எஸ்ஐபி பண்ணா போதும் அப்படின்றது அது பர்சன்டேஜ்ல ஒன்னா மாற்றி பார்க்க போறேன். அதன் அவர் இப்பொழுது பண்ற இஎம்ஐல 20%க்கும் குறைவா எடுத்தா, அதாவது மாதம் சுமார் 7,000 ரூபாய் தனியாக எஸ்ஐபி ஆரம்பித்தால், அதுவும் 12% growth ரேட்ல 10 வருஷத்துல அவருக்கு 15,72,952 ரூபா கிடைக்குது. இது கூடவே இன்னும் கொஞ்சம் கேஷ் சேர்த்தா அவரோட ஹோம் லோனு க்ளோஸ் ஆயிடுங்க. இந்த ரிட்டர்ன் வரத்துக்கு அவர் இந்த எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்ண தொகை 8,42,520 ரூபாங்க. ஆனா இதுவே ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தாக்கா, ஏற்கனவே ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலையா, அது வச்சு கெஸ் பண்ணி பார்த்தா சுமார் 20 லட்சத்துக்கும் மேல வருங்க. அப்போ அவர் இந்த ஹோம் லோன் க்ளோஸ் பண்றதுக்கு கேஷ் எதுவும் கொடுக்காமே இது க்ளோஸ் பண்ணலாம். அவர் கையிலையும் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கும். இந்த கால்குலேட்டிங் ஷீட்ல ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸோட 12% எஸ்ஐபியோட growth ரேட்டும் தனியாக காமிக்கும். நாம இன்வெஸ்ட் பண்ற எஸ்ஐபி அமௌண்ட் தனியாகவும் அப்புறமா ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் டேட்டா தனியாகவும் தரதால இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. சரி, இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதனால ஏற்படுற பெனிஃபிட்ஸையும் பார்த்துடலாம். நண்பர் 10 வருஷத்துல லோன் க்ளோஸ் பண்ண போறாரு. அதற்கு தேவையான அமௌண்ட் 17,33,713 ரூபா. இதற்காக அவர் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி செய்கிறார். அதுல அவர் இன்வெஸ்ட் பண்ண மொத்த தொகை 8,42,500 சில்லற. அது மூலியமா அவருக்கு கிடைத்த 12% ரிட்டர்ன் 15,72,000 சில்லற. இதை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் லோன் க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால அவர் கேஷ் வேற அரேஞ்ச் பண்றாரு. அது 1,60,756 ரூபா. இப்போ மொத்தம் 17,33,713 ரூபா அவரு அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அதனால லோன் க்ளோஸ் பண்றாரு, டாக்குமெண்ட் வாங்கிட்டாரு. இதுவே 12% growth ரேட் இல்லாமல் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தா அவருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல அதிகமாக ரிட்டர்ன் இருக்கும். அதனால அவர் கேஷ் எதுவும் தனியாக அரேஞ்ச் பண்ண தேவையில்லை. சரி, இந்த பக்கம் அவர் செலுத்தும் இஎம்ஐ இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக, அதாவது இஎம்ஐ 15 வருஷத்துக்கு இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அரேஞ்ச் பண்ண அமௌண்ட்டு 10,03,256 ரூபா. இந்த தொகையை அப்படியே ஞாபகம் வச்சுங்க, அப்புறமா சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். முதல்ல நீங்கள் இஎம்ஐ 20 வருஷத்துக்கு தவறாமல் பே பண்ணால் 86,37,369 ரூபா பே பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் சொல்கிற முறையில் பண்ணுறதால நீங்கள் ஏற்கனவே 5 வருஷம் பே பண்ணியிருப்பீங்க, ப்ளஸ் இன்னொரு 10 வருஷம் இஎம்ஐ பே பண்ணியிருப்பீங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 64,78,020 ரூபா பே பண்ணியிருப்பீங்க.
இந்த 15 வருஷம் உங்களை ஹோம் லோன் டிஸ்டர்ப் இல்லாமல் அப்படியே பே பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். இதை செய்துட்டு இருக்கும் போதே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அது மூலிமா 8,42,500 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பற்றாக்குறையான 1,60,756 அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் 10,03,257 அவரோட கை காசு போயிருக்கு. ஆனால் இதில் 64,78,000 ப்ளஸ் 10,03,256 சேர்த்தா வெறும் 74,81,276 தான் வருதுங்க. இது எதுவுமே இல்லாமல் 20 வருஷத்துக்கு கட்டியிருந்தா 86,37,369 பண்ணியிருப்பாரு. இப்படி நாம சொல்ற மெத்தடில் பண்றதால அவருக்கு 11,56,000 மிச்சமாகுது. அது மட்டும் இல்லாம 20 வருஷத்துக்கு பதிலாக 15 வருஷத்துல லோன் முடிஞ்சது. இதனால அவரு இன்னொரு 5 வருஷத்தை மிச்சப்படுத்துறாரு, இல்ல முன்கூட்டியே லோன் க்ளோஸ் பண்றாரு. இது எப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் 17,713 10 வருஷத்துல இருக்கும். அதை மியூச்சுவல் ஃபண்ட் வந்த ரிட்டர்னும் ப்ளஸ் கை காசும் போட்டு அவர் க்ளோஸ் பண்றாரு. இதுவே சில பேர் ஹையர் டேக்ஸ் பிராக்கெட்ல இருப்பாங்க. அதனால இந்த ஹோம் லோன் மூலிமா அவருக்கு பே பண்ற இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் எல்லாம் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக காமிக்கலாம். ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டில் அக்யூமுலேட் ஆன அமௌண்ட்டு உடனே எடுத்து ஹோம் லோனில் க்ளோஸ் பண்ணாமல் அது அவரோட சில்ட்ரன்ஸோட ஹையர் எஜுகேஷன் இல்லைன்னா அவங்களோட மேரேஜ் ஏதாவது இந்த எக்ஸ்பென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணலன்னா ஒரு கடனை ஹோம் லோனை முடிச்சிருப்பாரு, டேக்ஸ் பெனிஃபிட்டை காமிக்க முடியாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏற்படுற பெரிய செலவுக்கு திரும்பவும் அவர் ஹோம் லோனுக்கு பதில் மார்ட்கேஜ் லோனாக வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்புறம் முக்கியமாக சில பேருக்கு எப்போ வேணாலும் வேலை போகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் தனியாக கிரியேட் பண்ணிகிட்டே வந்தால் திடீர்னு அவங்களுக்கு வேலை போயிட்டா கூட கவலைப்படாமல் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அக்யூமுலேட் அமௌண்ட்லேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு இருக்கலாம். அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த ஃபண்டு அவங்க யூஸ் பண்ணலாம். இந்த ஃபண்டு அதிகமாக இருந்தால் மொத்தத்தையும் கட்டிட்டு ஹோம் லோனு க்ளோஸ் பண்ணலாம். சரி, இதுவே சில பேர் பார்ட் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு நடுவில் ஒரு அமௌண்ட் பல்காக வந்திருக்கும், அதை அப்படியே நேராக எடுத்துகிட்டு போய் ஹோம் லோனில் கட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஹோம் லோன் டெனூரை எப்படி இன்னும் குறைக்கலாம், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கமெண்ட்டில் பார்ட் பேமெண்ட்டு டைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக அந்த மாதிரி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது இந்த மாதிரி ஹோம் லோன்ஸ் எடுத்திருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக நீங்கள் நினச்சிருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல ஃபைனான்ஷியல் தகவல் உங்களை சேர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.